ஹாய் கைஸ், வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். வாழைக்காய் பஜ்ஜினா பெரிய வாழைக்காயில் தானே செய்வாங்க. இது என்னடா குட்டி குட்டியாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. எங்கள் வீட்டு வாழை மரம் காற்று குடஞ்சிருச்சு. அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை வாஷ் பண்ணி எடுத்துட்டு தோலெல்லாம் உரிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் பஜ்ஜி போடுறதுக்கு பஜ்ஜி மாவு தான் எடுத்துக்கிட்டேன். இது ஷாப்லேயே ஒரு பேக்கெட் விற்பாங்க. அதை தான் வாங்கி எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் வாட்டரும் அண்ட் அது கூட கொஞ்சமாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணால் போதும். நான் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக சிக்கன் தூள், பஜ்ஜி நல்லா சாஃப்டாக வரதுக்காக பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வடச்சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு அந்த ஆயில் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தோல் சீவி வச்சுருக்க வாழைக்காய் எடுத்து மாவில் டிப் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வாழைக்காய் பஜ்ஜி ரெடி. இந்த வாழைக்காயில் பஜ்ஜி மட்டும் கிடையாது, இதில் பொரியலும் செய்யலான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணிவிட்டு வீடியோ போடுறேன். 2 பீஸாக கட் பண்ணி போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுப்பாங்க. பை கைஸ்.